இயற்கையின் சக்தியாம் அன்னை பராசக்தியினுடைய பாதம் பணிந்து சிவப்பரம்பருடைய குருவருளையும் திருவருளையும் நெஞ்சகத்தை நிறுத்தி அந்தண சிவாச்சாரியார்களே, சைவ பெரியோர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, குழந்தைகளே, தாய்மார்களே, அனைவருக்கும் அடியனுடைய பணிவன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மணிவாசக பெருமானால் அருளப்பட்ட திருவாசக பாடல்கள் சைவ திருமுறைகளிலே 8ஆம் திருமுறையாக யாக்கப்பட்டிருக்கிற சிறப்பை நாங்கள் காணுகிறோம். திருவாசகம் சைவ சமய கடவுளான சிவன் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பாக நாங்கள் திருவாசகத்தை பார்க்கிறோம். இன்றைய இந்த நற்பொழுதிலே சிவபெருமானுடைய சிவகங்கரியத்தின் காரணமாக சிவபுராணத்தின் ஒரு பகுதியாக இருக்கிற மணிவாசக பெருமான் திருவாசகத்தின் உட்பகுதியாக பாடியிருக்கிறார். அந்த திருவாசகத்தின் உட்பகுதியாக விளங்குகிற சிவபுராணத்தினுடைய சிறப்பு பற்றி இந்த வேளையிலே சிந்திக்கலாம் என நினைக்கிறேன். சிவபரம்பொருள் மீது பாடப்பட்ட அருமருந்தாக தேன் என்று போற்றப்படுகிற திருவாசக பாடல்களிலே சிவபுராணம் உள்ளடங்கியுள்ளது. அந்த சிவபுராணம் திருப்பெருந்துறையிலே மணிவாசகரினால் அருளப்பட்ட சிறப்பை நாங்கள் காணுகிறோம். தற்சிறப்பு பாயிரத்திலே சிவபுராணம் அமைந்திருக்கிறது. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க என்று சிவபரம்பருடைய திருத்தாள்களை பணிந்து தொழுகின்ற பாடல்களை அந்த சிவபுராணத்திலே நாங்கள் பார்க்கிறோம். மணிவாசகரால் பாடப்பட்ட திருவாசகம் திருக்கோவையார் 8ஆம் திருமுறையிலே இடம்பெற்றிருக்கிறார். மணிவாசகரால் பாடப்பட்ட 8ஆம் திருமுறையில் மொத்தம் 1056 பாடல்கள் உள்ளன. அதில் திருவாசகம் 658 பாடல்களை கொண்டிருக்கிறது. உருகா உள்ளத்தையும் உருக்கி உயிர்க்கு பசுத்துவம் கெடுத்து பதித்துவம் அருளவல்லது திருவாசகம் என்று சொல்லப்படுகிறது. உருகா உள்ளத்தையும் உருக்கி உயிர்க்கு ஆன்மாவுக்கு பசுத்துவம் கெடுத்து பதித்துவம் அருளவல்லது திருவாசகம். திருவாசக பாடல்களை நாங்கள் பாடுகிற பொழுது எங்களிடத்திலே இருக்கிற அஞ்ஞானம் அகன்று மெஞ்ஞானம் பெறுகிறது. நாங்கள் இறைவனுடைய திருவடிகளை அடைவதற்கு வழிபடுத்துகிற பாடல்களாக நாங்கள் திருவாசக பாடல்களை பார்க்கிறோம். செந்தமிழுக்கு அன்புமறையாய் போற்றப்படுவது திருவாசகம். திருவாசகம் திருவுடைய சொற்களால் ஆகிய அருநூல் என்று போற்றப்படுகிறது. திருவாசக தேன் என்று போற்றப்படுகிறது. தேன் உடற்பிணிக்கு மருந்தாவது போல இந்த திருவாசகம் என்று சொல்லப்படுகிற நூல் உயிர்ப்பிணிக்கு மருந்தாக இருக்கிறது. தேன் உடற்பிணிக்கு மருந்தாக இருப்பது போல திருவாசகம் எங்களுடைய உயிர்ப்பிணிக்கு மருந்தாக இருக்கிறது. எங்களுடைய உடல் நோய்களை தீர்க்கிற சக்தி தேனுக்கு இருப்பது போல உள்ளத்திலே இருக்கிற பாசங்கள், ஆன்மாவை பீடித்திருக்கிற பாசங்கள் நீங்கி ஆன்மாவை முத்தி நோக்கி வழிபடுத்துகிற அருமருந்தாக நாங்கள் திருவாசக பாடல்களை பார்க்கிறோம். ஓதுவார் உள்ளத்தை உருக வைக்கும் பேராற்றல் மிக்கது. நாடு மொழி இனத்தால் வேறுபட்ட வெளிநாட்டவரையும் ஒன்றிணைக்கின்ற அவருடைய மனங்களை கசிய வைக்கின்ற பாடல்கள் திருவாசக பாடல்களே உள்ளது. சிவப்பிரகாச சுவாமிகள் தமது 4 நான்மணியில் 10 ஆசிரியப்பாக்களில் இந்த திருவாசகத்தை பற்றி சிறப்பித்துள்ளார். டாக்டர் ஜீஜு போப் என்பவர் இந்த திருவாசக பாடல்களை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார். திருவாசகத்தினுடைய தொடக்கத்தில் சிவபுராணம், கீர்த்தி திரு அகவல், திரு அண்ட பகுதி, போற்றி திரு அகவல், நீண்ட அகவற்பாக்களால் அமைந்திருக்கிற சிறப்பை நாங்கள் காணுகிறோம். திருவாசக பாடல்கள் சிறப்பு மிக்க பாடல்களாக இந்த திருவாசக பாடல்களை நாங்கள் பார்க்கிறோம். திருவாசக பாடல்கள் ஓதுவோருடைய உள்ளத்தை
உருக்குகிற சக்தி மிக்கதாக இந்த திருவாசக பாடல்களுக்கு இருக்கிறது. இந்த திருவாசக பாடல் சிவபரம்பொருளினாலே எழுதப்பட்ட பாடலாக இருக்கிறது. மணிவாசகர் சொல்ல சொல்ல அங்கே சிவபரம்பொருளினால் எழுதப்பட்ட பாடல்களாக இந்த திருவாசக பாடல்கள் இருக்கிறது. இந்த திருவாசக பாடல்கள் எழுந்த வரலாற்று சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். தில்லையிலே ஆனி மாதம், தில்லை என்று போற்றப்படுகிற தலம் சிதம்பரம். அந்த சிதம்பரத்திலே நடராஜ பெருமான் பஞ்சகிருத்திய நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற அற்புத தலமாக இருக்கிறது. கோயில் என்று போற்றப்படுகிற தலம் சிதம்பரம். தில்லையில் ஆனி மாதம் ஆயிலியம் என்று சிவபெருமான் அந்தனருடைய வடிவந்தாங்கி திருநீறு பூசி மாணிக்க வாசகர் தங்கியிருந்த மடத்திற்கு வருகிறார். அங்கே மணிவாசக பெருமான் தங்கியிருந்த மடத்திற்கு சிவபரம்பொருளே வருகிறார். வந்தவர் மணிவாசகரிடம், தாங்கள் எழுதிய திருவாசகத்தை நீங்கள் ஒரு முறை சொன்னால் அப்படியே ஓலைச்சுவடியில் எழுதிக் கொள்கிறேன் என்றார். அங்கே அந்தன வடிவிலே வந்திருந்த சிவபெருமான் மணிவாசகரை நோக்கி சொல்லுகிறான். மணிவாசகர் நோக்கி சிவபரம்பொருள் சொல்லுகிறான், தாங்கள் எழுதி வைத்துள்ள திருவாசகத்தை நீங்கள் ஒரு முறை சொன்னால் அப்படியே நான் ஓலைச்சுவடியில் உங்களுக்கு எழுதி தருவேன் என்று சொல்லுகிறார். அந்தன வடிவம் தாங்கி வந்திருக்கிறான் சிவபரம்பொருள். மணிவாசகர் அமர்ந்திருந்தபடியே 51 பதிகங்கள் கொண்ட திருவாசகத்தின் 658 பாடல்களையும் சொல்ல சொல்ல பெருமான் எழுதி கொண்டார். எழுதி கொண்ட திருவாசகம் அடங்கிய அத்தனை ஓலைச்சுவடிகளையும் பெருமான் நடராஜர் சந்நிதிக்கு முன்வைத்து விட்டு மறைந்து விட்டார். ஆயிலிய நட்சத்திர நன்னாளிலே மணிவாசகர் தங்கியிருந்த மடத்திற்கு சிவபரம்பொருள் சொல்லுகிறார். ஆயிலியத்திற்கு அடுத்த நாள் நட்சத்திர அமைப்பிலே மகம் வருகிறது. ஆயிலிய நட்சத்திர நன்னாளிலே அந்தனர் வடிவிலே மணிவாசகர் தங்கியிருந்த மடத்திற்கு சென்ற சிவபரம்பொருள் மணிவாசகர் சொல்ல சொல்ல திருவாசக பாடல்களை எழுதுகிறார். எழுதி கொண்ட திருவாசக பாடல்களை நடராயருடைய சந்நிதியிலே தில்லை கூத்தன் சிதம்பரத்திலே நடனமாடிக்கொண்டிருக்கிற நடராஜ பெருமானுடைய சன்னிதானத்திலே வைத்து விட்டு மறைந்து விட்டார். மறுநாள் ஆணிமகம் ஆலயத்துக்கு வந்த தீட்சிதர்கள், தில்லைவாழ் அந்தணர்கள் சந்நிதியில் நிறைய ஓலைச்சுவடிகள் கண்டு திகைத்து போகினார். அந்த ஆலயத்திற்குள்ள நடராயருடைய சன்னிதானத்திலே நிறைந்த ஓலைச்சுவடிகளை சிதம்பர நடராஜ பெருமானுக்கு சேவகம் செய்கிற தில்லைவாழ் அந்தணர் உயர்வாக போற்றப்படுகிற அந்தன பெருமக்கள் அங்கே சந்நிதியிலே நிறைந்த ஓலைச்சுவடிகளை பார்த்து திகைத்து போயிருக்கிறார். ஓலைச்சுவடிகள் அத்தனையும் எடுத்து பார்த்தால் தீட்சிதர்கள் அந்த ஓலைச்சுவடி அனைத்தையும் எடுத்து பார்க்கிறார். பார்க்கின்ற பொழுது கடைசி ஓலையில் மணிவாசகர் சொல்ல சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது என கையொப்பமிடப்பட்டிருக்கிறது. ஓலைச்சுவடிகள் அத்தனையையும் அங்கே நிறைந்திருந்த நடராஜர் சன்னிதானத்திற்கு முன்பாக நிறைந்திருந்த ஓலைச்சுவடிகள் அத்தனையையும் எடுத்து தீட்சிதர்கள் பார்க்கிற பொழுது அந்த ஓலைச்சுவடியினுடைய இறுதி பக்கத்திலே மணிவாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதிய, சிற்றம்பலம் என்பது சிதம்பரத்தை குறிக்கிறது. அங்கே கைலை பேரம்பலம் என்று அழைக்கப்படுவது போல இந்த பூலோகத்திலே உள்ள கோயில் என்று அழைக்கப்படுகிற தலம் திருச்சிற்றம்பலம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். சிற்றம்பலம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த தேவார ஏடுகள் தில்லையிலே பூட்டப்பட்டிருந்ததால் நாங்கள் தேவாரம் பாடுகிற பொழுது திருச்சிற்றம்பலம் சொல்லுகிற வழக்கத்தை கொண்டிருக்கிறோம். அங்கே மணிவாசகர் சொல்ல சிற்றம்பலமுடையான் எழுதியது என்று சொல்லுகிறது. மீண்டும் திகைத்து போய் பெருமானுடைய கருணையை வியந்த அந்தணர்கள் மணிவாசகர் தங்கியிருந்த இடன் நோக்கி சென்று நடந்ததை கூறுகிறார். அங்கே சன்னிதானத்தில் இந்த ஓலைச்சுவடிகளை நாங்கள் எடுத்தோம். அதிலே மணிவாசகர் சொல்ல சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியதென்று இருக்கிறது என்று தீட்சிதர்கள் மணிவாசக பெருமான் தங்கியிருந்த அந்த திருமடத்திற்கு வந்தார்கள். ஓலைச்சுவடியில் உள்ள திருவாசக பாடல்களில் இறுதியில் பெருமான் ஒப்பந்தத்தை பார்த்து
அடியேன் சொல்ல எழுதப்பட்டது என நினைத்து உள்ளமுருகி கண்ணீர் சொரிந்தார் மணிவாசக பெருமான். இப்பொழுது தீட்சிதர்கள் மணிவாசகரிடத்திலே செல்லுகிறார்கள். அந்த ஓலைச்சுவடியோடு அந்த ஓலைச்சுவடியை காட்டுகிற பொழுது மணிவாசகர் பார்க்கிறான். அந்த ஓலைச்சுவடி இறுதியிலே சிற்றம்பலமுடைய சிவபெருமானுடைய கையொப்பம் இடப்பட்டிருக்கிறது. ஓலைச்சுவடியில் உள்ள திருவாசக பாடல்கள் இறுதியிலே பெருமானுடைய ஒப்பத்தை, சிவபெருமானுடைய ஒப்பத்தை பார்த்து அடியேன் சொல்ல சிவபெரும்பொருளால் எழுதப்பட்டதே என நினைத்து மணிவாசருடைய உள்ளம் உருகியது. அவருடைய கண்கள் சொரிந்தன. அந்த திருவாசக பாடல்களை நாங்கள் பாடுகிற பொழுது உருகாதார் உள்ளத்தையும் உருவ வைக்கிற சிறப்பு இருக்கிறது. மணிவாசருடைய உள்ளத்தை உருக வைத்திருக்கிறது. சிவபெரும்பொருளை அந்த பாடலை தன்னுடைய கையினாலே எழுதி கொடுத்திருக்கிறான் என்றால் உயர்வை பாருங்கள். சிற்றம்பலத்தான் அங்கே எழுதி கொடுத்திருக்கிறான். அந்த உயர்வுடைய பாடல்களாக திருவாசக பாடல்கள் விளங்குகிறது. அங்கே தீட்சிதர்கள் மணிவாசகரை பார்த்து கேட்கிறார், இந்த ஓலைச்சுவடியிலே உள்ள திருவாசகத்தினுடைய பொருளை கூறுமாறு வேண்டுகிறார்கள். அங்கே 51 பதிகங்கள், 658 பாடல்கள் இருக்கிறது. அந்த பாடல்களுடைய பொருளை கூறும்படி மணிவாசகரை பார்த்து தீட்சிதர்கள் கேட்கிறார்கள். உடனே மணிவாசகர் சிதம்பர நடராஜ பெருமானுடைய சன்னிதானத்திற்கு அழைத்து செல்லுகிறார். நடராயரை காட்டி இவர்தான் இதனுடைய பொருள் என்று சொல்லுகிறார். நடராஜ பெருமான் பஞ்சபூத வடிவினனாக விளங்குவன் சிவபெரும்பொருள். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்று சொல்லப்படுகிற பஞ்சபூத வடிவினனாக பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கையாக இருக்கிற சிவபெரும்பொருள் அங்கே தில்லையிலே நடராஜ பெருமானாக தூக்கிய திருவடிகளோடு பஞ்சகிருத்திய நடனமாடிக்கொண்டிருக்கிறார். படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்று சொல்லுகிற 5 தத்துவத்தை நடராஜ பெருமான் ஆற்றிக் கொண்டிருக்கிறான். அந்த தில்லை அம்பல பெருமானை காட்டிய மணிவாசகர் இந்த திருவாசகத்தினுடைய பொருள் இவர்தான் என்று மணிவாசகர் நடராஜ பெருமானை காட்டுகிறார். மணிவாசகர் கூறியதும் அங்கே சிவபெரும்பொருள் நடராஜ பெருமானுக்கு அருகே ஒரு ஒளி தோன்றியது, பேரொளி தோன்றியது. சிவபெரும்பொருள் ஒளி வடிவானோன் அக்கினி வடிவிலே இருக்கிறார். அந்த பெருமானுக்கு அருகிலே ஒரு ஒளி தோன்றியது. அதை நோக்கிய வண்ணம் உள்ளே சென்ற மணிவாசகர் சிவபெருமானிடம் 2 கலந்து விட்டார். சிவபெரும்பொருளோடு 2 கலந்து முத்தி அடைகிறார் மணிவாசகர். ஞான நெறியிலே முத்தி அடைந்திருக்கிறார். ஞான மார்க்கத்திலே சைவ நாட்பாதங்கள் சரியே கிரியே யோகம் ஞானம் என்று சொல்லுகிறோம். சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுட்சியம் என்று சொல்லப்படுகிற ஞான நெறியிலே சாயுட்சிய முத்தியை மணிவாசக பெருமான் அடைந்து விடுகிறான். சிவபெரும்பொருளோடு இணைந்து விடுகிறான். அந்த நாள் ஆணி மகம் என்று சொல்லப்படுகிறது. குருபூசை நன்னாள் ஆணி மகம். சிவபெரும்பொருள் ஆயிலிய நட்சத்திர நன்னாளிலே திருவாசக பாடல்களை எழுதியிருக்கிறார். ஆயிலியத்திற்கு அடுத்த ஆணி மக நட்சத்திரத்திலே மணிவாசக பெருமான் இறைவனோடு 2 கலந்து விட்டார். அங்கே திருப்பெருந்துறையிலே குருவாக வந்து ஆட்கொண்ட மணிவாசக பெருமானை சிவபெரும்பொருள் தில்லையிலே அவர் 2 கலக்க வைக்கிறார். தன்னுடைய திருவடிகளை அடைய வைக்கிறார் சிவபெரும்பொருள். அந்த திருவாசக பாடல்கள் உயர்ந்ததாக இருக்கிறது. அந்த 51 பதிகங்களையும் நாங்கள் ஆழமாக பார்க்கலாம்.